விலாயிலிருந்து பெண்ணை உருவாக்கி சதை வச்சு மூடிடுவார். ஆதாமிலிருந்து சதை எடுக்கப்படவில்லை. ஆதாமிடமிருந்து எலும்பு மட்டும்தான் எடுக்கப்பட்டது. ஆனால் ஆதாம் அவளை பார்க்கும் பொழுது சொல்ற அழகான வார்த்தை, இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும், அதாவது என்னுடைய உடலா நிற்கிறாள், என்னுடைய வேறொரு உடலாக நிற்கிறாள், இவள் என் உடல். எங்கேயும் உங்களுக்கு கனெக்ஷன் வருதா? இதோ என் உடல். ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ஒருத்தர் கொடுத்தார், இதோ என் சரீரம், இதோ என் உடல். அப்ப இன்னைக்கு அந்த கணவன் மனைவிக்கு நடுவுல அந்த உடலை கொடுத்தது, எலும்பு மட்டும் கொடுக்கலங்க, அந்த உடலை கொடுக்கிற ஒரு உடல் தாங்க யூகரிஸ்ட். நற்கருணை என்னும் மறைபொருள் கொண்டு வந்த மறைபொருள் தான் திருமணம் என்னும் மறைபொருள். மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இஸ்லாம் பரதர்களே, மே 6 அப்படின்ற டேட்டு மென்ஷன் பண்ணப்போ தான் டப்புன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு இருந்த பொழுது மே 6 நீங்கள் தந்த எல்லா ஒத்துழைப்புகளும் முடிஞ்சு எனக்கு நான் வந்து 10 வருஷம் ஆகுது. 2016 மே 6 இது மாதிரி ஒரு நைட் விஜிலுக்கு தான் நான் தியான மையத்துக்குள்ளே வந்தேன், சார்ஜ் எடுத்தேன். அப்போ 10 வருஷம் நீங்கள் தந்த எல்லா உழைப்பிற்கும் நன்றி, உதவிக்கு நன்றி. அது மனசில் இல்லவே இல்லை சொல்லணும்னு நான் இயக்குனராக சார்ஜ் எடுத்து இப்போ 10 வருஷம் மே 6 வரும். அந்த ஒரு நைட் விஜில் தான் சார்ஜ் எடுத்தேன். 10 வருடங்கள் உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய நன்மைக்கும் உங்களுடைய உதவிகளுக்கும் எல்லா விதமான ஜெப உதவி, பொருள் உதவி, பண உதவி, உடல் உழைப்பு, தன்னார்வ தொண்டு, இப்படி நிறைய உதவிகள் தந்து இந்த தியான மையம் இன்னைக்கு இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, உங்களுடைய ஜெபம் ஒத்துழைப்பு உண்டு. நன்றியோடு இன்னைக்கு நம்ம குடும்பங்களை பற்றி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் முதலில் படைத்த எல்லாமே 5 நாள் எல்லாம் படைத்து 6வது நாளில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கிட்ட கொடுக்கும் பொழுது, ஏன் தெரியுமா 6வது நாள் மனிதனை படைத்தார்? 6வது நாள் மனிதனை படைத்த பொழுது ஆண்டவருக்கு வந்து மனுஷனுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசை இருந்தது. அதனால தாங்க எல்லாமே ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். முதல் காரணம் தான், எல்லாம் ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணி மனுஷன்கிட்ட கொடுத்தார். அதாவது அழகான ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அழகாக வீடெல்லாம் கட்டி முடித்து இந்தப்பா சாவியை பிடிச்சிக்கோன்னு கொடுத்ததாங்க. அதனால தான் மனிதனை 6வது நாள் படைத்திருப்பாரோன்னு தெரியல. இருக்கலாம் ஒரு காரணம், இல்லைன்னா 2வது காரணம் இருக்கலாம். மனுஷன் முந்திரி கொட்டன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் இவனை நான் முதல்ல படைச்சேன்னா இவனை நான் அடுத்தது படைக்க விட மாட்டான். நான் ஏதாவது படைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், கை இல்லை கால் இல்லை, ஆண்டவரை 4 கால் வைக்காத நாய்க்கு 5 கால் வையுமா. அதனால் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் ஆண்டவர் நினைச்சார், நான் நிம்மதியாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் படைச்சி முடிச்சிடுறேன். படைச்சி முடிச்சுட்டு கடைசியில் இவனை படைச்சா இவனை தொந்தரவு பண்ண மாட்டான். அதனாலே படைச்சிருக்கலாம். அதனால் அது பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். மனிதனை ஏன் ஆண்டவர் 6வது நாளில் படைத்தார்? 6வது நாளில் படைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்த பொழுது, நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் ஆசீர்வதித்தது ஆதாமை அல்ல. ஆண்டவர் ஆசீர்வதித்தது ஆதாமை அல்ல. ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து, அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை ஆசீர்வதித்தார். புளூரலை தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எடுத்து வாசிங்க வேணும்னா தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனம். தொடக்க நூல் 1:26. அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்கள், வானத்து பறவைகள், கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்.
கடவுள் அவர்களுக்கு, யாருக்கு? அவர்களுக்கு ஆசி வழங்கி. கடவுள் ஆதாமுக்கு ஆசி வழங்கின்னு இல்லை, கடவுள் மனிதனுக்கு ஆசி வழங்கின்னு இல்லை, கடவுள் அவர்களுக்கு. இப்போ முதல் ஆசீர்வாதமே பைபிள் இருக்கிறது கணவன் மனைவிக்கு தானே, ஃபாதர்ஸ்க்கு கிடையாது, பொருட்களுக்கு கிடையாது, விலங்கினங்களுக்கு கிடையாது. கடவுள் முதலில் ஆசீர்வாதம் கொடுத்தது கணவன் மனைவிக்கு. ஒரு குடும்பத்திற்கு தான் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன? பலுகி பெருகுங்கள் என்பதுதான் முதல் ஆசீர்வாதமே. கடவுள் மனிதனுக்கு என்பது, கடவுள் மானிடருக்கு என்பது, கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார் ஆசீர்வாதத்தை. It was for a family God gave the blessing, not for individual man. The first blessing in the family. மனிதனை அவ்வளோ ஆசீர்வாதமாக படித்தார். பைபிளில் ரெவலேஷன்ஸ் இருக்குங்களேன், திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 5வது திருவசனம். திருவெளிப்பாடு புக், அதாவது பைபிளுடைய கடைசி புக்கு, அதில் கடைசி அதிகாரம், கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பக்கங்கள் 5வது வசனம், 22ஆவது அதிகாரம் 5வது வசனம். இனி இரவே இராது, விளக்கின் ஒளியும் கதிரவனின் ஒளியும் அவர்களுக்கு தேவைப்படாது, ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார், அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். அந்த வசனம் பாருங்களேன், 1வது வசனத்தில் கொடுத்த அந்த ஆட்சி, 1வது வசனத்தில் கொடுத்த ஆட்சி, அனைத்தையும் படைத்து மனிதனுக்கு கொடுத்து மனிதனை அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் மனிதன் அடிமையாக மாறியதால் அந்த ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது. யார் எடுத்துக்கிட்டா? திருடிட்டு போன திருடன் சாத்தான் அதை எடுத்துக்கொண்டு சாத்தான் ஆட்சி செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அது சாத்தானிடமிருந்து எடுத்து மீண்டும் மனிதனுக்கே கொடுக்கிறாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, இனி கதிரவனுடைய ஒளி அவங்களுக்கு தேவையில்லை, மெழுகுவர்த்தியினுடைய ஒளி அவங்களுக்கு தேவையில்லை, ஆண்டவராகிய கடவுளை அவர்களுக்கு ஒளியாக மாறுவார். பைபிள்ல தொடக்கம், பைபிளுடைய தொடக்கம் முதலில் ஆண்டவர் படைத்தது ஒளி. பைபிளுடைய கடைசி புக்கம் முடிவது ஒரு ஒளியில், ஒளியில் ஆரம்பித்து ஒளியில் முடிகின்ற ஒரு புத்தகம். இந்த ஒளி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நானே உலகின் ஒளி, நானே உலகின் ஒளி. மனிதா, இந்த ஒளி தான் நான் உனக்கு கொடுத்தேன். ஏன்னா ஆண்டவர் சொல்வாரு, நானே உலகின் ஒளின்னு சொன்ன அதே ஆண்டவர் திரும்ப சொல்வாரு, நீங்கள் உலகின் ஒளி அப்படின்வார். நானே உலகின் உப்பு, நீங்கள் உலகின் உப்புன்னுவார். நானே ஜீவ தண்ணீர்வார், அதே ஜீவ தண்ணீர் நீங்க அப்படின்வார். இயேசு என்னவாக எல்லாம் இருந்தாரோ அதெல்லாமாக நாமும் மாறுவோம் என்று இயேசு நம்பினார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் படைத்த ஒளி, ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்து யாருக்கு தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அல்ல, ஒரு கணவன் மனைவிக்கு. அந்த ஒளி மனுஷனில் வாழும் பொழுது இந்த உலகத்தின் இருள் அந்த ஒளியின் மீது ஆட்சி செலுத்தாது. அதனால தாங்க ராணி மரியானுடைய சினிமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். அந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ்ல அந்த சிங்கர், அந்த ராணி மரியா அப்படின்றவங்களை குத்தி சாகடிக்கும் பொழுது அவங்களுடைய மேலே குத்துற குத்து எத்தனை குத்தான்? எத்தனை? 54 குத்து குத்தியும் அந்த பொண்ணு அவரை மன்னிச்சுட்டு போறா அப்படின்னா அந்த மன்னிப்பு அந்த பொண்ணுக்கு, ராணி மரியா அப்படின்ற பொண்ணுக்கு எங்கிருந்துங்க கிடைச்சது? ஆண்டவர்கிட்ட கிடைச்சது. உண்மைதான். அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு காரணமானது யார் தெரியுமா? அவங்க அப்பாவும் அம்மாவும். ஏன்னா அந்த அப்பா அம்மாவுடைய அதே குணம் யாருக்கு தெரியுமா இருந்தது? இந்த பெரிய பொண்ணான ராணி மரியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, சின்ன பொண்ணுக்கு இருந்தது. அந்த சிஸ்டர் போய் ஜெயிலில் போய் அவனை பார்த்துட்டு பையா அப்படின்னு கூப்பிடும்போதுனாங்க அவனுடைய மனமே மாறுது. ஷாலூவில் அதனுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறாங்க. இந்த சிங் அப்படின்றவர் ஜெயிலிருந்தெல்லாம் வந்து அந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அந்த மனுஷனை மன்னிக்கிறது. படுத்த படுக்காய் இருக்கிற ராணி மரியானுடைய அப்பா மன்னிப்பாருங்க அந்த மனுஷன். என்னுடைய பொண்ணை நீ கொண்டுட்ட, இருந்தாலும் நான் அவனை மன்னிக்கிறேன். அப்போது எங்கிருந்து கிடைச்சிருமா இந்த ராணி மரியாவுக்கு மன்னிப்பு அப்படின்ற அந்த குணம்? இயேசுகிட்டது தான். ஆனால் இயேசுகிட்டது யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? அந்த அப்பா அம்மா, குடும்பம். உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் உங்களுடைய குழந்தைகளும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்குற முக்கியத்துவம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனிதனை படைத்த பிறகு, மனிதனுடைய படைப்பு
1வது அதிகாரத்திலும் இருக்கு, 2வது அதிகாரத்திலும் இருக்கு. 1வது அதிகாரத்தில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கும் பொழுது மனிதனை படைத்தார் அப்படின்வாங்க. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த படைப்பு மனிதனை மட்டும் படைக்கிற படைப்பு. இது ரெண்டு டைம் படைக்கலைங்க, நல்லா கவனிங்க. 1வது அதிகாரத்தில் 1வது நாள் படைக்கிறார், 2வது நாள் படைக்கிறார், 3வது நாள் படைக்கிறார், 4வது நாள் படைக்கிறார், 5வது நாள் படைக்கிறார், 6வது நாள் மனிதனை படைக்கிறார். 2வது அதிகாரத்தில் மனிதனுடைய படைப்பு மட்டும் இருக்கு, மிச்சத்தினுடைய படைப்பு இருக்காது. சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சரி நீங்கள் இப்போ ஒரு மலை மேலே நின்று கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய ஒரு ஃபோட்டோ எல்லாம் இங்கே நின்று நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருடைய ஃபோட்டோ எடுக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருடைய ஃபோட்டோ எடுக்கிறேன், அது ஒரு ஃபோட்டோ. இன்னொரு இடத்துல இந்த ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கிருந்து அதை நான் ஜூம் பண்ணி அங்கே தூங்குறவரை மட்டும் எடுக்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் அதுவும் ஒரு ஃபோட்டோ தான். அப்போ 2 விதத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே இருக்கிற எல்லாருடைய ஃபோட்டோ எடுக்கலாம், அங்கிருந்து துதிக்கிறவர் நல்லா கவனிக்கிறார் பாருங்க அவருடைய ஃபோட்டோ எடுக்கலாம். எது ஃபோக்கஸ்டு பண்ண, இது வந்து மொத்தத்தில். அப்போ 1வது அதிகாரம் என்ன படைப்பு? மொத்தத்தினுடைய படைப்பு. 2வது அதிகாரம் என்ன படைப்பு? ஃபோக்கஸ்ட், மனிதனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. இது 2 விதமான படைப்பு கிடையாது, ஒரே படைப்பு. ஆனால் 1வது அதிகாரத்தில் எல்லா படைப்பது எப்படின்னு சொல்லியிருக்கு, 2வது அதிகாரத்தில் மனிதனை படைக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். பிரைஸ் எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அந்த மனிதனை படைத்த பொழுது ஆதாமை படைத்தார். ஆதாமை படைத்த பொழுது பாருங்க அவனுடைய வருத்தம் பாருங்க எப்படி திருமணம் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். ஆமாம், ஒரு பெயர் போடுறது அப்படின்னா அதனுடைய அதிகாரம். யாராவது ஒரு பேர் போடுறாங்கன்னா ஐ கெயின் த அத்தாரிட்டி ஓவர் தட் பர்சன். உங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க, அந்த நாய்க்கு நீங்கள் ஒரு பேர் போட்டிங்கன்னா நீங்கள் கூடும்போது அது உங்கள் பக்கம். பக்கத்து வீட்டில் நாய்க்கு உங்களால் பேர் போட முடியாது. உங்கள் வீட்டு நாய்க்கு தான் உங்களால் பேர் போட, உங்கள் வீட்டு குழந்தைக்கு தான் நீங்கள் பேர் போட முடியும். பக்கத்து வீட்டில் ஆளுங்களுக்கு குழந்தையோட பேர் போட முடியாது. அப்போ யூ ஆர் நேமிங் சம்திங் மீன்ஸ் யூ ஆர் கெய்னிங் அத்தாரிட்டி. ஒரு பொருளின் மீது, ஒரு நபரின் மீது, ஒரு விலங்கின் மீது நீங்கள் ஒரு பெயரை போடுறீங்க. ஒரு இடத்தின் மீது ஒரு பெயரை போடுறீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் பேரை போடுவீங்க. அதனுடைய அதிகாரம் உங்களுக்கு. இப்போ மனிதன் ஆண்டவர் ஒவ்வொன்றா கொண்டு வர்றாரு, அதனுடைய அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்குறதாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அவன் பேரை போடுறான். அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிருக்கு. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். அதுதான் அடுத்த வருத்தம் பாருங்களேன். இருப்பினும் தனக்கு தகுந்த துணையை மனிதன் காணவில்லை. ஆகவே ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தைங்க அது. மனிதன் தனக்கு தகுந்த துணையை மனிதன் காணவில்லை. He was not able to find out. மனிதனுக்கு ஒரு இணையை கண்டுபிடிக்க முடியவில்லை. It is a weakness of man. இங்கதாங்க மேரேஜ் ஒரு டிவைன் இன்ஸ்டிடியூஷனா மாறுது. கடவுள் உருவாக்கிய ஒரு நிறுவனமாக திருமணம் மாறுது. மனிதன் உருவாக்கிய நிறுவனம் அல்ல திருமணம். மனிதன் உருவாக்கிய ஒரு சம்பிரதாயம் கிடையாது திருமணம். Man has no authority over marriage. மனிதன் தனக்கு என்று ஒரு துணையை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுடைய இயலாமை, அவனுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் தான் அடுத்த வார்த்தை பாருங்க. ஆகவே இத்தனைக்கு நீங்க பாருங்களேன், பாவம் செய்யாத ஆதாமாலே இன்னைக்கு அவனுக்கான ஒரு இணையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனால் அவனுக்கு இணையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுடைய இயலாமை. ஒரிஜினல் சின் இல்லாத ஆதாமுக்கு அவனுடைய இணையை துணையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படின்ற பொழுது இன்னைக்கு காலேஜில் நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஸ்கூல்ல நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாவம் நிறைந்த மனிதன் இன்னைக்கு தன்னுடைய இணையை துணையை கண்டுபிடிக்க விரும்புகிறான். கடவுளுடைய துணை இல்லாமல், கடவுளுடைய உந்துதல் இல்லாமல், கடவுளுடைய ஆலோசனை இல்லாமல் இன்னைக்கு மனிதன் இவன்தான் என்னுடைய மனைவி, இவன் தான் என்னுடைய கணவன், இவன் தான் என்னுடைய வருங்கால கணவன் என்று இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜில் ஆரம்பிக்கிற காதலுக்கு ஏன் இவ்வளோ எதிரியா நான் நிற்கிறேன்?
சிலர் கேட்பாங்க, கமெண்ட்ல போடுவாங்க, பேசும்போது கேட்பாங்க. சில வாலிபர்கள் கேட்கறது உண்டு, என் ஃபாதர் இவ்வளவு அகேன்ஸ்டா லவ்வுக்கு நிற்கிறீங்க? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, மனிதனால் அவன் பாவம் இல்லாத நிலையிலும் அவனுக்கு ஏற்ற துணையை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. Marriage is a divine institution. It is not instituted by human. மனிதனால் உருவாக்கப்பட்ட நிறுவப்பட்டது அல்ல திருமணம். அவனால் ஒரு இணையை துணையை கண்டுபிடிக்க முடியல. ஆகவே அது ரொம்ப சின்ன வார்த்தை பைபிள்ல, ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆகவே மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை ஆண்டவர் உருவாக்கினார். சயின்டிபிக்கா அனஸ்தீசியா அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வசனத்தை பார்த்துதான். சயின்டிபிக்கா இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நீங்க ஒரு ஆபரேஷன் போறதுனால உங்களுக்கு அனஸ்தீசியா, உங்களை மயக்கூசி போட்டு படுக்க வைப்பாங்க. இந்த மயக்கூசி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு உதவுனது தெரியுமா? இந்த பைபிள் வசனம் தான். அப்ப மனிதனுக்கு ஆபரேஷன் செய்யறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு தூக்கத்தை கொடுத்தாரா? இட் இஸ் பாசிபிள். ஒரு மனுஷனுக்கு பாருங்களேன், அறிவு வருது, பைபிளிலிருந்து அறிவு வருது. இங்க ஒரு 11 அதிகாரம் மனுஷனுக்கு அறிவை தராது. இட் இஸ் நாட் ஹிஸ்டாரிக்கல் சொல்றாங்களோ, இன்னைக்கு ஹிஸ்டரி உருவாக்க மனிதனுக்கு தொடக்கம் குறிச்சது ஆண்டவர் அவனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை உருவாக்கினார் என்பது இருந்தாங்க. இன்னைக்கு சயின்டிபிக்கா அனஸ்தீசியா கண்டுபிடிச்சிருக்கிறார். உறக்கத்தை உருவாக்கி மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி. ஏன் ஒரு விலா எலும்பு இருக்கணும்? எத்தனையோ எலும்புகள் இருந்தோம், எத்தனையோ எலும்புகள் மனிதனுக்கு இருந்தோம். ஏன் ஒரு விலா எலும்பிலிருந்து மனிதனுடைய இணையை துணையை ஆண்டவர் உருவாக்கினார்? ஏனெனில் விலா எலும்பு பாதுகாக்கிற ஒரு பொருள் இருந்த மனுஷனுக்கு. மனுஷனுடைய விலா எலும்பு பாதுகாக்கிற ஒண்ணுதான் இதயம். அதனாலதான் விலா எலும்பிலிருந்து மனிதனிடத்திலிருந்து ஒரு மனைவியை உருவாக்கிறார், பெண்ணை உருவாக்கிறார். இனி அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவனுக்கு அந்த விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கி சதை வச்சு மூடிடுவார். மூடின பிறகு மனுஷன் முன்னால இந்த பொண்ணை கொண்டு வந்து காமிக்கிறார். பொண்ணை கொண்டு வந்து காமிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு புரியுது, இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும். பிரச்சனையான வசனம். ஏன் பிரச்சனைனாலே சிரிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மனிதனிடமிருந்து எடுத்தது என்னது? எலும்பு. நல்லா கவனிக்கணும், எலும்பு மட்டும்தான் எடுத்தது. ஆனா அவன் முன்னால வந்து நிற்கும் பொழுது எலும்பு சதையா இருக்கிறான். ஆதாம் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? என் எலும்பும் வேற என்னோட சதையை ஓட்டிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆதாமிலிருந்து சதை எடுக்கப்படவில்லை, ஆதாமிடமிருந்து எலும்பு மட்டும்தான் எடுக்கப்பட்டது. ஆனால் ஆதாம் அவளை பார்க்கும் பொழுது சொல்ற அழகான வார்த்தை, இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும். அதாவது என்னுடைய உடலா நிற்கிறாள், என்னுடைய வேறு ஒரு உடலாக நிற்கிறாள். என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னுடைய உடலின் உடலுமாக நிற்கிறாள். That is something to be noted. எலும்பு மட்டும் எடுக்கப்பட்டவள், எங்கிருந்து அவளுக்கு உடல் கிடைச்சது? Praise the Lord, praise the Lord, praise the Lord. அதாவது ஆதாம் சொல்ற இன்னொரு அழகான வார்த்தை இது போடுனா, இவள் என் எலும்பு, இவள் என் உடல், இவள் என் உடல். எங்கேயும் உங்களுக்கு கனெக்ஷன் வருதா? பிரைஸ் தி லார்ட். இதோ என் எலும்பு, இதோ என் உடல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ஒருத்தர் கொடுத்தார், இதோ என் சரீரம், இதோ என் உடல். அப்ப இன்னைக்கு அந்த கணவன் மனைவிக்கு நடுவுல அந்த உடலை கொடுத்தது, எலும்பு மட்டும் கொடுக்கலங்க, அந்த உடலை கொடுக்கிற ஒரு உடல் தாங்க யூகரிஸ்ட். நற்கருணை என்னும் மறைபொருள் கொண்டு வந்த மறைபொருள் தான் திருமணம் என்னும் மறைபொருள். நற்கருணை இல்லாமல் திருமணம் இல்லை, கடவுள் இல்லாமல் திருமணம் இல்லை. இதான் நான் திரும்ப சொல்றேன், இட் இஸ் a divine institution. கடவுள் உருவாக்கியதுதான் திருமணம், மனிதன் உருவாக்கியது அல்ல. இதோ என் எலும்பின் எலும்பும் என் உடலின் உடல், இதோ என் உடல். அப்போ ஃபுல்டன் ஜேஷன் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப வருஷங்களுக்கு பின்னால் சொல்றார். ஒரு புனிதர் அமெரிக்காவில் இருந்த ஒரு பிஷப், அவர் இன்னைக்கு ஒரு புனிதர் செயின்ட் ஃபுல்டன் ஜேஷன். அவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த பைபிள் வசனத்தை சொன்னாரு, a marriage is happening
not between two persons, a marriage happening between three persons. Three are getting married. ஒரு கிறிஸ்தவ திருமணத்திலே திருமணம் என்பது இருவருக்கு நடப்பதல்ல, மூவருக்கு நடப்பது. அங்கு கணவன் உண்டு, மனைவி உண்டு, ஆண்டவருடைய உடல் உண்டு. There is Jesus Christ. Three are getting married in Christian marriage. இருவருடைய திருமணம் அல்ல, மூவருடைய திருமணம். உங்களுடைய திருமணத்தை ஆரம்பித்தது, உங்களுடைய குடும்பத்தை ஆரம்பித்தது, உங்களுடைய திருமணத்தை நடத்த வேண்டியது, உங்களுடைய திருமணத்தில் இருக்க வேண்டியது உங்களுடைய இறைவன். இனி யோசிச்சு பாருங்க, உங்களுடைய குடும்பத்தை உருவாக்க இறைவன். இவர்கிட்ட டெய்லி ஜெபிக்கணுமா வேண்டாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இவர்கிட்ட டெய்லி பேசணுமா வேண்டாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. டைம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு குடும்ப ஜெபமாலை இல்ல, குடும்ப ஜெபம் இல்ல. மே மாதத்திலேயே இந்த தீமை நம்ம எடுத்தோம். குடும்பமா ஜெபிங்க, குடும்பமா ஜெபிங்க. எல்லாரும் நம்புறேங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதாகும் குடும்ப ஜெபமாலை, ரெண்டாவது சொன்னதாகும் குடும்பத்திலிருந்து வந்த முனிச்சாபியூ, மூணாவது இப்ப நான் சொல்றதாகும் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபமாலை ஏன் உருவாக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏனெனில் உன்னுடைய குடும்பத்தை உருவாக்கியது மனிதன் அல்ல, உன்னுடைய குடும்பத்தை உருவாக்கியது திருமணம் என்பதே உருவாக்கியது ஆண்டவர் தான். It is a divine institution. It is not a human institution. It is not a social institution. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு அது ஒரு சோஷியல். இன்னைக்கு ஒரு சமூகத்தினுடைய நிறுவனமாக இருக்கலாம் திருமணம். சமூகம் நடந்து போகணும், அதனால திருமணம் என்பது ஒரு நிறுவனம், சமூகத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம். ஒரு ஆணை பெண்ணை சேர்த்து வைக்கிறாங்க, மேரேஜ் பண்ணணும், ரெஜிஸ்டர்ல சைன் போடணும், சோ யூ ஆர் மேரிட். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம், மேரேஜ் கிடையாது. அப்ப இட் இஸ் a social institution. பிறருக்கு இது ஒரு சமூக நிறுவனம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு சமூக நிறுவனம் அல்ல, கடவுள் உருவாக்கிய ஒரு நிறுவனம். இட்ஸ் a divine institution. அதனாலேயே இந்த உலகத்தினுடைய இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது. யார் கல்யாணம் பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், ஆணும் ஆணும் பண்ணலாமா, பெண்ணும் பெண்ணும் பண்ணலாமா, பைபிள்ல கிடையவே கிடையாது. பைபிள் கிறிஸ்தவருடைய புக் கிடையாது, கடவுளுடைய பிள்ளைகள் வாசிக்க வேண்டிய புத்தகம், கடவுளுடைய மகனும் மகளும் வாசிக்க வேண்டிய, வழி நடக்க வேண்டிய புத்தகம் பைபிள். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் படைத்த அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் ஆணும் ஆணும் திருமணம் செய்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வது பைபிள் படி பொய், பைபிள் படி பாவம். பைபிள் என்பது கிறிஸ்தவருடைய புத்தகம் அல்ல, கடவுளுடைய பிள்ளை வாழ வேண்டிய புத்தகம். அப்ப சமூகத்துல இப்படி இன்னைக்கு ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அது திருமணமே கிடையாது. ஏனெனில் ஆண்டவர் உருவாக்கிய திருமணம் ஒன்றுதான், ஆணும் பெண்ணுக்கும் நடுவில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்களா? நற்கருணை என்பது ஒரு மறைப்பொருள். திருமணம் நடுவில் விட்டீங்களா? ஒன்று சந்தில சிந்து பாயிற மாதிரி திருமணம் என்பது ஒரு மறைப்பொருள். நான் சந்தில சிந்து பாயில பைபிள்ல போட்டிருக்கு திருமணம் என்பது மறைப்பொருள். எபேசியர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 32வது திருவசனம். எபேசியர் 5:32. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள். எதில் அடங்கியுள்ள மறைப்பொருள்? 31வது வசனம் வாசிங்க. இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இஸ்லாமியர்களே, இது ஒரு மறைபொருள். This is a mystery. சீக்கிரம் கிடையாது. மறைபொருள் என்றால் மறைந்திருக்கின்ற பொருள். இதே வார்த்தை தான் நம்ம திருப்பலியில பயன்படுத்துறோம். நம்மளுடைய இந்த தவக்காலத்துடைய போன வருஷமும் இந்த வருஷம் சீரீஸ்க்கு நம்ம அந்த பேரை போட்டோம். திருப்பலி என்பது என்ன? நம்பிக்கையின் மறைபொருள். இது மறைபொருள். மறைபொருள்னா மறைந்திருக்கின்ற பொருள். அதுல ஒரு உண்மை இருக்கு, உண்மை என்னால புரிஞ்சுக்க முடியல, அதனுடைய அர்த்தம் அது பொய் கிடையாது, மறைந்திருக்கிறது. ட்ரினிட்டி அது ஒரு மறைபொருள். அன்னை மரியாதையோட சில விஷயங்கள் அது மறைபொருள். மறைந்திருக்கின்ற பொருளே அல்ல, அது பொய் கிடையாது. என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் சுத்தி இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாரு. மறைந்திருக்கின்ற பொருள் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இட் இஸ் a mystery. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா அல்லேலூயா. உங்களுடைய திருமணத்தை பத்தி புரிஞ்சிருக்கு, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா.
கடவுள் உருவாக்கிய ஒரு நிறுவனம் திருமணம். அல்லேலூயா. யாரோ சாட்சியம் எழுதியிருக்கிறாங்க, எழுதி தந்திருக்கிறாங்க. அந்த சாட்சியத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது, ஃபாதர் நான் வந்து திருமணம் 2024 அவங்க நினச்சிருக்காங்க எனக்கு திருமணம் வேண்டாம், நான் தனியாகவே இருந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது தான் தியானத்துக்காக நான் எங்கே போயிருக்கிறேன், மந்தவெளி லாசரஸ் சர்ச்சுக்கு போயிருந்திருக்கிறேன். அவங்களுடைய சாட்சியத்தில் எழுதி தந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் நான் மறந்துட்டு சாட்சியத்தில் இருக்குது, நம்ம டைரியில் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். தனியாக தான் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க போல இருக்குது. ஆனால் அன்னைக்கு கொடுத்துருந்துருக்கிற டாக் வந்து ஒரு நிறைவாழ்வை பற்றியும் நிலை வாழ்வை பற்றி பேசும் பொழுது நான் என்னமோ பேசியிருக்கிறவர்கள் கணவன் மனைவி உறவை பற்றி பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 2024 மந்தவெளி சர்ச்சில் அபிராமபுரத்தில் டாக் கொடுத்துருந்த பொழுது இவங்க அதில் பங்கெடுத்துருந்துருக்காங்க. பங்கெடுத்த பொழுது அவங்களுக்கு உண்மையாகவே இந்த ஒரு ஆசை வந்திருக்குது, திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்குது. 2025 டிவைன் மர்சி ஃபீஸ்ட் வரதுக்குள்ள அவங்களுடைய கல்யாணம் நடந்துச்சு. அன்னைக்கு திருமணம் ஆனவர்களாக இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. 2026 இப்போ திரும்ப சாட்சியம் சொல்ல வந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு டிவைன் மர்சி ஃபீஸ்ட் டைமில் நம்ம சாட்சியம் சொல்ல வைக்கிறது இல்லை. அன்றைக்கி சாட்சியம் எழுதி வந்துட்டு போயிருக்கிறாங்க. 2026 இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்கன்னு தெரியல, நைட்டு செல்வர்கள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷமும் டிவைன் மர்சி ஃபீஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 2 வருஷம் 25லும் 26. இந்த வருஷம் ரொம்ப சாட்சியம் சொல்லணும்னு வந்திருக்கிறாங்க. எனக்கு சொல்ல முடியாதுனால எழுதி தந்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த டாக் அதுக்கு பிறகு நான் எங்கேயுமே கேட்டதில்லை ஃபாதர், எனக்கு ஞாபகம் இல்லை இந்த டாக் அப்படின்னு. இஸ்லாம் பார்த்தவர்களே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஒன்றெல்லாம் அவங்க ஃபாதராக இருக்கணும், இல்லைனா சிஸ்டராக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு திருமணத்தில் இருக்கணும். 4வது ஒரு அழைப்பு இருக்குது திருச்சபையில். 4வது ஒரு அழைப்பு இருக்குது, சிங்கிள் லைஃப் அப்படின்றது ஒரு அழைப்பு தான். திருமணம் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அழைத்தால் அப்படி இருக்கணுமே ஒழிய உங்களுடைய சௌகரியத்துக்காக, சந்தோஷத்துக்காக, கம்ஃபர்ட்டுக்காக நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு இருக்க வீடு இருக்குது, துணிமணி இருக்குது, எனக்கு சமைக்க தெரியும், நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேனே, எனக்கு கல்யாணம் வேண்டாமேன்னு சொல்கிற நினைக்கிற பசங்க இருக்காங்களே, அப்படி இருந்தாங்க இந்த பொண்ணு 2024. ஆனால் அந்த பிரசங்கம் கேட்ட பிறகு திருமணம் அப்படின்றது ஒரு அழைப்புன்னு புரிஞ்சு திருமணம் செய்து கணவனோடு இன்னைக்கு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உருவாக்கிய ஒரு நிறுவனம் திருமணம் என்பது. இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள் இவ்வளோ சீரியஸாக நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிம்பிளுங்க, 4 சேட்டிங் 4 சீட்டிங், அவ்வளோதான் கல்யாணம் இல்லையா? கல்யாணத்துக்கு பிறகுதான் தெரியுது அது 4 சீட்டிங்கில் 400 சீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோ பொய்கள் இன்னைக்கு திருமணத்தில், அவ்வளோ பொய்கள் நடக்குது. இன்னைக்கு காதலில் அவ்வளோ பொய் நடக்குது, அரேஞ்ச் மேரேஜில் பொய் நடக்குது, எல்லாத்துலேயும் பொய் நடக்குது. அவங்களுக்கு தெரியல இது நிறுவியது இறைவன் என்று. அதனால் இங்கே பிரச்சனை அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜான்றது கிடையாது. இங்கே பிரச்சனை ஆண்டவர் நிறுவியது போல உன்னுடைய திருமணத்தை நீ நிறுவினியா, அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா, அப்படி ஒரு முக்கியத்துவம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களான்னு. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் எப்படி குழப்பங்கள் நடக்கிற எத்தனையோ அரேஞ்ச் மேரேஜஸ் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பைபிள் அரேஞ்ச் மேரேஜை பற்றி தான் சொல்லுவேன். ஆண்டவர் திருமணத்துக்காக பையனை பார்த்தாரு, ஐயோ தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ப்ரொப்போசல்ஸ் கொண்டு வந்தார். அந்த ப்ரொப்போசல்ஸ் தான் ஆடை கொண்டு வந்தார், மாடை கொண்டு வந்தார், சிறுத்தையை கொண்டு வந்தார், சிங்கத்தை கொண்டு வந்தார். இப்படி ப்ரொப்போசல் கொண்டு வந்தபோது அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ப்ரொப்போசலை நான் கல்யாணம் பண்ணேன்னா நான் யார் கூட வாழணும், நான் சிறுத்தை கூட வாழணும், சிங்கத்து கூட வாழணும், குரங்கு கூட வாழணும், பன்னி கூட வாழணும், யானை கூட வாழணும். அதனால் பிடிக்கல. அது பாருங்க, தகுந்த ஒரு இணையை துணையை நான் கண்டுபிடிக்கல, எனக்கு செட் ஆகலை, எதுவுமே என்னுடைய மனசுக்கு திருப்தி ஆகலை. அப்போதான் ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய விழா எலும்பில் இருந்த ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தின பொழுது யுரேகா அப்படின்னு சொன்ன மாதிரி அவளை பார்த்தோன்னே பாருங்களேன், அந்த சந்தோஷத்தில் ஏ வா அப்படின்ட்டான். அப்படிதான் அந்த பேரும் போட்டான். எப்படி பேரை போட்டான்? ஏ வா. அப்படிதான் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்படிதானே பைபிள் சொல்லுது. மனிதன் யாரையெல்லாம் கண்டானோ என்ன அவன் கூப்பிட்டானோ அது பேரா மாறிடுச்சு. அப்ப ஏவாளுக்கு எப்படி பேர் விழுந்தது? ஏ வா அப்படின்னு அந்த சந்தோஷத்துல அவன் கூப்பிட்டதாங்க அவருடைய பேரா மாறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு சந்தோஷத்துல கூப்பிட்டு பாருங்க, எவ்வளவு சந்தோஷத்துல, அந்த ஆச்சரியத்துல, அந்த சந்தோஷத்தில். சப்போஸ் நீங்கள் யாராவது உங்களுடைய கணவரோ இல்லை மனைவி யாரோ வெளியூரில் இருக்கிறாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸாக திடீர்னு வீட்டில் வந்தாங்கன்னா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த சந்தோஷம் ஆதாமுக்கு இருந்தது. ஏவாளை பார்த்தோன்னா அவனை போலவே ஒருத்தனை கண்ட பொழுது அவனுடைய எலும்பின் எலும்பு, சதையின் சதை, ஆண்டவர் கொடுத்த சதை, ஆண்டவர் கொடுத்த சதை தாங்க குடும்பத்தை வளர்க்கும். நற்கரணை என்ன நடக்குது? நற்கரணை நடக்கிறது ஆராதனை தாங்க, திருப்பலியில் நடக்கிறது ஆராதனை தாங்க, திருச்சபையில் நடக்கிறது ஆராதனை. திருப்பலியில் நடப்பது ஆராதனை என்றால், திருவிருந்து என்றால் உங்களுடைய
என்ன நடக்கணும்? ஆராதனை தான் நடக்கணும். கோயில்ல, திருப்பலியில, திவ்ய நற்கரணையில ஆராதனை நடக்குது. அதுவும் மறைப்பொருள் என்றால் அதுவும் ஆராதனை தான் நடக்குதுன்னா, இன்னைக்கு உங்களுடைய வீட்லயும் கணவன் மனைவிக்கு நடுவுல, குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற ஆராதனை தாங்க உங்களுடைய குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபமாலை. கோயில்ல நடக்கிற ஆராதனுடைய தொடர்ச்சி தான் குடும்ப ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற வேண்டியது மட்டும் கிடையாதுங்க. கோயில்ல திருப்பலி என்பது ஆராதனை என்றால் அந்த திருப்பலியினுடைய தொடர்ச்சி தான் உங்களுடைய வீட்டில் நடக்கிற குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபமாலை, ஆராதனை. திருப்பலியில ஆண்டவரை மாட்சிப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம்னா உங்களுடைய குடும்ப ஜெபத்துல, குடும்ப ஜெபமாலையில நீங்க ஆண்டவரை மாட்சிப்படுத்துறீங்க. எப்படி நம்ம குடும்ப ஜெபமாலையை மிஸ் பண்ணலாம்? எப்படி உங்களுடைய குடும்ப ஜெபத்தை மிஸ் பண்ணலாம்? உங்களுடைய குடும்பத்தை நிறுவி ஆண்டவரிடம் பேசாம ஒரு நாள் எப்படி கடந்து போகலாம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய குடும்பத்தினுடைய முழுமை வரணும்னா அதற்கு பியூட்டி. இப்போ அவளை எலும்பின் எலும்பா மட்டும் நல்லா கவனிக்கிறேன். எலும்பின் எலும்பா மட்டும் ஆதாமனால கொண்டு வந்து நிறுத்தியிருந்தா ஆண்டாம் என்ன பார்த்துப்பார்? எலும்பு மட்டும் நிற்குதுங்க. ஆதாமனால ஆண்டவர் எலும்பு ஸ்கெலட்டன் மட்டும், எலும்பை கூட மட்டும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆதாம் ஏன் வான்னு சொல்லியிருப்பாரா? ஏன் போன் கூட சொல்லியிருக்க மாட்டாரு. ஆதாம் ஓடி போயிருந்திருப்பார் பயந்து. அந்த அப்போ இன்னைக்கு அந்த எலும்பு கூட்டுக்கு அழகு தரது என்ன? சதை. நீங்க எவ்வளவு அழகானவராக இருந்தாலும், அழகானவராக இருந்தாலும், எந்த சிறந்த நடிகனாக இருந்தாலும், எந்த சிறந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த சிறந்த டீச்சராக இருந்தாலும், எந்த சிறந்த நீங்க எதுவுமா இருக்கும், பாடகியாக இருக்கலாம், பாடகனாக இருக்கலாம், இதுக்கு எல்லாமே உங்களை சிறப்பு தருது தெரியுமா? இந்த சதை தாங்க. இது போச்சுன்னா நீங்க போச்சு, அவ்வளோதான். எலும்பு அவங்களை பார்த்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அப்போ உங்களுக்கு அந்த எலும்புக்கு பியூட்டியை தந்தது என்ன? சதை. அப்ப நீங்க குடும்பத்துக்கு பியூட்டியை தரது என்ன? ஆண்டவருடைய உடல், அந்த ஆராதனை, உங்களுடைய ஜெபம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. So your family is made beautiful because of that udal, because of Eucharist, because of prayer. Without prayer your family is not beautiful. It cannot be beautiful. உடலை தந்தவர், உங்களை சேர்த்தவர், அவர் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கு அழகு இல்லை, அழகு வராது. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தில் அடுத்தது பாருங்களேன், அவரை குடும்பமாக உருவாக்கும் பொழுது அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனால் அவர் வெட்கப்படவில்லை. அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த சீக்கிரட்டும் கிடையாது, எந்த ரகசியங்களும் கிடையாது. ஏனெனில் நடுவில் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அவங்களுக்கு நடுவில் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை செய்தால் எல்லாத்தையும் ஆடுறாங்க. அதனாலவே அவர்களுடைய அந்த நிர்வாணம் என்பது அவர்களுக்கு ஒரு அழகாக இருந்ததை ஒழிய, அதாவது இவர்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய அந்த தாம்பத்திய உறவு, அந்த உடல் உறவு, the conjugal relationship, கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிற அந்த கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப், இந்த தாம்பத்திய உறவு என்பது மிகவும் மிகவும் ஆழமானதும் அது அழகானதும் தான். மிகவும் ஏனெனில் very beautiful relationship is the conjugal relation, so it should be holy. எப்படி ஒரு திருப்பலியில இந்த உடல் கிட்ட நீங்க எவ்வளவு ஹோலியா வரீங்களோ, எவ்வளவு ஹோலியா வரணுமோ, திருமணத்திலே தாம்பத்திய உறவிலும் அந்த ஹோலினஸ் இருக்கணும். அந்த ஹோலினஸ் இருக்கும்போது உங்களுக்கு நடுவில் அந்த சீக்ரெட் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு உங்களுக்குள்ள சீக்ரெட் இருக்குன்னா உங்களுடைய தாம்பத்திய உறவுல எங்கேயோ இழந்துட்டீங்க உங்களுடைய ஹோலினஸ். இன்னைக்கு நடப்பது ஆராதனையே கிடையாது. So as we become related to Jesus soulfully, நீங்க ஆண்டவராகிய நற்கருணை வாங்கப்படுது. அந்த நற்கருணை உங்களுக்கு எதுக்கு உதவி செய்கின்றது? இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். பதில், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா நலமடையும். அப்போ தூய ஆவியானவர் உருவாக்கி தரும் நற்கருணையை நீங்கள் வாங்கும் பொழுது அந்த நற்கருணை உங்களுடைய ஆன்மாவிற்கு உதவி செய்கிறது என்றால், தூய ஆவியானவர் நிறுவிய திருமணத்திலே கணவனும் மனைவியும் நீங்கள்
உங்களுடைய உடல் அல்ல ஒன்று சேர்கிறது. ஏன்னா நற்கருணை வாங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவன் அவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் வசிக்கிறேன். You are becoming one body when you receive Jesus Christ. நற்கருணை வாங்கும் பொழுது ஒரே சரீரமாக எப்படி மாறுகிறீரோ அவ்வாறு தாங்க திருமணத்திலும் அவர்கள் இனி இருவர் அல்ல, இனி அவர்கள் ஒருவரே. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை வாங்கும் பொழுது, அந்த மறைப்பொருளை வாங்கும் பொழுது வாங்கும் நபரும் கொடுக்கும் நபரும் ஒரு சரீரமாக மாறுகிறாரோ அவ்வாறே திருமணத்திலும் அவர்கள் இரு சரீரம் அல்ல, இருவரும் ஒன்றாக சேர்வது சரீரத்தில் அல்ல, ஆன்மாவில். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசப் மேரி எடுத்துப்போமே, எக்ஸாம்பிளுக்காக. ஆனால் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுற பேர் தாமஸ், எலிசபெத், பிரான்சிஸ்லாம். ஒரு முறை ஒருத்தங்க ஃபோன் மெசேஜ் போட்டிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜ். ஃபாதர் எப்போ பார்த்தாலும் என் ஃபாதர் தாமஸ், பிரான்சிஸ், எலிசபெத்தே எடுக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா அப்படின்னு கேட்டாங்க. வரமா வாயில் டப்புன்னு ஒரு வார்த்தை தாமஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்சிஸ் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் எலிசபெத் அப்படின்னு. இப்போ அம்மா கேட்டாங்க, ஃபாதர் ஏன் ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோ பிடிச்சவங்களோ அப்படின்னா, வாயில் ஈஸியாக வர வார்த்தை அப்படின்னால பயன்படும். அதனால் எனக்கு ஜோசப் மேரி எடுத்துக்கணும். ரைசலாம் ஜோசப் மேரி. இனி இவர்கள் இருவர் அல்ல, இவர்கள் ஒருவர். எப்படி ஒருவர் ஆகிறாங்க? நல்ல கவனிங்க. எப்படி ஒரு கணவன் மனைவியும் ஒருமைக்கு வராங்க. இந்த ஒருமைக்கு வருவது உடல் உறவில் அல்லங்க, தாம்பத்திய உறவு கிடையாது. they become one body. நம்ம நினைக்கிறது என்ன? அவங்க சரீரத்தில் ஒன்று சேருவதால் கிடையவே கிடையாது. ஏன்னா சரீரத்தில் ஒன்று சேர முடியாத தம்பதிகள் இருக்கலாம். சப்போஸ் ஒரு கணவனுக்கு இல்லை ஒரு மனைவிக்கு தாம்பத்திய உறவு இல்லை அவங்களால கொடுக்க முடியாது, கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அந்த கணவனாக போகிறவனுக்கு, மனைவியாக போகிறவனுக்கு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஐம் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஒரு குழந்தையை தர முடியாது, எனக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, ஆனால் எனக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு கணவன் வேணும், எனக்கு ஒரு மனைவி வேணும், இப்படி உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணலாம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? தாம்பத்திய உறவு கிடையாது, த பிரைமரி ரீசன் ஃபார் மேரேஜ். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி தான், தாம்பத்திய உறவு இல்லை, உடல் உறவு இல்லை. கணவன் மனைவி அவங்களை இருக்க முடியும், திருச்சபை அவங்களுடைய கல்யாணத்தை பிளஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உண்மை சொல்லியிருக்கணும், ரெண்டு பேருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும். அப்போ எப்படி இவங்க ரெண்டு பேர் அப்போ இருவர் எப்படி ஒருவர் ஆகிறாங்க? இருவர் ஒருவராவது எப்படி தெரியுமா? அதாவது ஜோசப் மேரி. ஜோசப் சப்போஸ் சிக்கன் பிரியாணி அதிகமாக பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, மேரிக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ண பிறகு மேரி அதிகமாக இனி என்ன விரும்பணும்? சிக்கன் பிரியாணி விரும்பணும். அதாவது மேரி குறைய வேண்டும், மேரியில் ஜோசப் வளர வேண்டும். ஆனால் ஜோசப்புக்கு என்ன பிடிக்கணும்? மட்டன் பிரியாணி பிடிக்கணும். அதாவது ஜோசப் குறைய வேண்டும், ஜோசப்பில் மேரி வளர வேண்டும். இப்படி தாங்க அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஒருவராக மாறுவது. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? இட் இஸ் அ சோல்ஃபுல் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் நாட் அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அவர்கள் ஒருவராவது, அவர்களுடைய உடல் ஒன்றாவதாக அல்ல, அவர்களுடைய மனம் ஒன்றாவதா, அவர்களுடைய ஆன்மா ஒன்றாவதா. நீங்கள் நற்கருணை வாங்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள போறாரு, நீங்கள் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்ப நீங்க கிடையாதுங்க, நீங்கள் கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். சோல்ஃபுல் ரிலேஷன்ஷிப். இதுவே நடக்கிற இடம் தான் திருப்பல், இதுவே நடக்கிற இடம் தான் திருமணம். அப்ப திருப்பலியும் திருவிருந்தும் திவ்ய நற்கருணையும், திருமணமும் அதனுடைய திருவிருந்தும் அதனுடைய வாழ்க்கையும் ரெண்டுமே ஒண்ணுதான். பைபிள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் சொல்லுது. எப்படி திவ்ய நற்கருணை ஒரு மறைபொருளோ அப்படி ஒரு மறைபொருள் தான் திருமணமும். அதனால தான் இந்த திருப்பலி என்பதும் திவ்ய நற்கருணை என்பதும் அருட்சாதனம் தான். அப்படி ஒரு அருட்சாதனம் தான் திருமணமும். திருப்பலியும் திவ்ய நற்கருணை அருட்சாதனமே, அவ்வாறு ஒரு அருட்சாதனம் தான் உங்களுடைய திருமணமும். இதை நிறுவியது ஆண்டவர், இதை வழி நடத்த வேண்டியதும் ஆண்டவர். அந்த ஆண்டவரிடம் பேசாமல், அந்த ஆண்டவரிடம் ஒரு நாள் கடத்தி விடாமல், ஆண்டவரோடு உறவாடாமல் உங்களுடைய நாள் கடந்து போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணத்தில் ஆரம்பிச்சு திருமண விருந்தில் ஆரம்பிச்சு எங்கே போய் முடியுதுன்னு பாருங்களேன். பைபிளுடைய தொடக்க நூல் எல்லாருடைய தொடக்கமாக இருந்தால் பைபிளுடைய திருவெளிப்பாடு இதன் எல்லாருடைய என்க்ளோஷர் ஒரு கவரில் ஒரு பேப்பரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி மூடுவோம் இல்லையா, அப்படி ஒரு என்வலப் தாங்க திருவெளிப்பாடு. திருவெளிப்பாடினுடைய 19வது அதிகாரம் 7வது திருவசனம் வாசிச்சிங்கன்னா அங்கே நடக்கிறது ஒரு திருமண விருந்து. இப்போ திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் முடியுது பைபிள். 19:7 யாருடைய திருமணம்? எனவே திருவெளிப்பாடு ரெவலேஷன் 19:7. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிறேன் கேளுங்க. 19:7. போருக்கு ஆயத்தமாக இருக்கும் குதிரைகளைப் போல் அவ்வெட்டி கிளிகள் காணப்பட்டன, அவற்றின் தலைகளில் 19:7 ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்து இல்லையா? எனவே மகிழ்வோம், பேருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது, மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆட்டுக்குட்டனுடைய திருமண விருந்து, ஆட்டுக்குட்டனுடைய திருமண விழா, திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் முடிகிற எவ்வளவு முக்கியமான ஒரு அருட்சாதனம் அவங்களுடைய திருமணம். அதனால தான் கடைசி கேத்தலிக் சர்ச்சில் அருட்சாதனங்களை பற்றி கொடுக்கும் பொழுது கடைசியில் கொடுத்திருக்கிற அருட்சாதனம் திருமணம். கடைசியில் கொடுத்த அருட்சாதனம் சிசிசியில் பல அருட்சாதனங்களுக்கு 7 அருட்சாதனங்களை பற்றினுடைய டாப்பில் அதனுடைய ஃபுல் டீட்டெயிலில் கடைசியாக கொடுத்திருக்கிற முக்கியமான விஷயம் தாங்க திருமணம். திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் முடிகிற பைபிள். திருமண விருந்தில் ஆரம்பித்து நீங்க எல்லா இடத்துலையும் பாருங்களேன், ஆண்டவர் முதலில் ஆசீர்வதித்தது திருமணம். மகனாக இயேசு கிறிஸ்து முதலில் ஆசீர்வதித்தது திருமணம். பழைய ஏற்பாடு தொடங்குவது திருமணம், புதிய ஏற்பாடு தொடங்குவது திருமணம் தான். அதனுடைய தயாரிப்பு தான். அதுக்கு முன்னால ஜெனசிஸ் ஜீனியாலஜி எல்லாமே அன்னை மரியாதை சூசேப்போட திருமணம். பிரைஸ் தி லார்ட், சத்தமா ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு திருமணத்தில் தொடங்குது, புதிய ஏற்பாடு திருமணத்தில் தான் தொடங்குது. அவ்வளவு முக்கியமான ஒரு அருட்சாதனம் திருமணம். அந்த திருமணத்திற்கு ஆண்டவரை அழைக்கிறார், ஆண்டவரை அழைத்துள்ளார் ஒரு சிந்தனை இருக்காதா? If you really feel that God has called you and your marriage, உன்னுடைய திருமணத்தை நிறுவியதும் உன்னுடைய திருமணத்தை நடத்தியதும் ஆண்டவர் என்றால், உன்னுடைய கணவர் மோசமானவராக இருக்கலாம், உன்னுடைய மனைவி மோசமானவராக இருக்கலாம், ஆனால் அந்த கணவருக்காக மனைவிக்காக ஜெபிப்பீங்க, காத்திருப்பீங்க, மன்னிப்பீங்க. உன்னுடைய கணவர் உன்னுடைய மனைவி உன்னுடைய உயிராக மாறுவார். உயிர் எடுக்கிற கணவனாக இருக்கலாம், உயிர் எடுக்கிற மனைவியா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய ஜெபத்தை விடாமல் நான் மோட்சத்துக்கு போனா அந்த ஆளோட தான் நான் போவேன் என்ற முடிவோட, நான் மோட்சத்துக்கு போனா அவங்களோட தான் நான் போவேன் என்ற முடிவோட, இரு மனம் இல்லாமல் ஒரு மனத்தோடு வாழ முடியும். ஆண்டவர் தந்த அந்த ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு பழகி பெருகுங்கள். நான் உங்களுக்கு எப்பவுமே இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், பழகி பெருகுங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, முதலில் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் என்னன்னு நான் கேட்பேன். பைபிள் முதல் ஆசீர்வாதம் என்ன? பழகி பெருகுங்கள். பதில் சொல்றவங்க கேட்பேன், எத்தனை குழந்தைங்க இருக்கு? 1 ஃபாதர். எத்தனை இருக்கு? 2 ஃபாதர். பழகி பெருகுங்கள். முதல் ஆசீர்வாதம் பழகி பெருகு. எத்தனை பேர் எடுத்துருக்கிறேன்னா 2. அதுவே கஷ்டப்பட்டு பெற்று எடுத்த பார்த்து. அப்போ நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு. பெங்களூரில் நான் போகும் பொழுது உதவி பங்கு தேர்ந்தெடுத்த பொழுது அங்கிருந்த ஒரு குடும்பம். அப்போ இந்த 4 நாள் தியானத்துக்கு போயிருந்த பொழுது அந்த வீட்டில் என்னை கூப்பிட்டாங்க. சாதாரணமாக அப்படி கூப்பிடவே மாட்டாங்க. நான் வரேன் தெரிஞ்ச நாள் போல இருக்குது. வேறு மெசேஜ் போட்டாங்க, அதை முடிஞ்சா வாங்க அப்படின்னா. கூப்பிடவே மாட்டாங்க. இத்தனை வருஷம் நான் இங்கேருந்து வந்து 13 வருஷத்துக்கு மேலே, 2013 இங்கேருந்து வந்தேன். 13 வருஷத்துக்கு மேலே ஆகுதானா அப்படி அவங்க கூட்டதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு மெசேஜ் போட்டாங்க, அதை டைம் இருந்தால் வாங்க அப்படின்னு. சரி, அதனால் இந்த தடவை போன பொழுது அவங்க வீட்டில் எத்தனை பசங்க தெரியுமா? இன்னைக்கு நான் அன்றைக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லும்போது 5 இல்லை 6. இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் 8 பசங்க. 8 பசங்க. அவருக்கு 50 வயசும் போது ஆகுது. நான் பேரும் சொல்லுவேன். அப்போ நான் உள்ளே போன போதே சொன்னாங்க, ஃபாதர்
பெங்களூரில் தமிழ் மக்களுக்கு எல்லாரையும் எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். பார்த்தா எங்களுடைய பேர் வர தெரியும். அந்த ஹஸ்பண்ட் பேர், அந்த ஒய்ஃப் பேர் நான் கரெக்டாக சொல்லுவேன். பெரிய பையனுடைய பேர் நான் சொல்லுவேன். அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இவங்க 2 பேருமே தெரியும், அந்த பெரிய பையனே தெரியும், மெரான். அந்த 8 பேருக்கு அந்த அவங்க வீடு. பெரிய பையனுக்கு 18 வயசு, சின்னவனுக்கு 1 வயசு 1.5 வயசு தான். மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா 8 குழந்தைங்க. கடவுள் பாருங்க ஆசீர்வதிச்சு 6 குழந்தைங்களை தந்த பொழுது அடுத்த பிரசவத்தில் டபுள் கொடுத்தாரு, ட்வின்ஸ். அதனால 7 பிறக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 8 குழந்தைங்க. அந்த மனுஷன் என்கிட்ட ஒரு சாட்சியம் சொன்னார். இவங்க பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, சாதாரணமான இருக்கணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். என்னைக்கு ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கிறார் அந்த மனுஷன். எப்பாவது வீடு கட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் கட்ட முடியல, ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும், பணம் சேமிச்செல்லாம் வைக்கணும் இல்லையா. அப்படி இருந்த பொழுது அந்த வீட்டில் இந்த 2020 கொரோனா வந்த பொழுது எல்லாமே ஊரே அடங்கிடுச்சு. 2021 கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த பொழுது இவங்களுடைய இடத்துல இவங்களால் வீடு கட்ட முடியல. ஏன்னா அதை பார்த்து நின்று கட்டணும், லோனெல்லாம் அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கஷ்டம். என்னைக்காவது ஆண்டவர் தரப்போ தரட்டுன்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பம் இவங்க ஒரு 3 ஃப்ளோரில் இருக்கிறாங்க. இவங்க வந்து 3ஆவது மாடியில் இருக்கிறாங்க வாடகை. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து ஆப்போசிட் வந்து ஒரு நிலம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நிலத்தில் வீடை கட்டுறாரு. அப்போ 2021 அப்படின்றதுனால, கொரோனா அப்படின்றதுனால நிறைய பேரெல்லாம் போக முடியல. இவருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சதுனால காலையில் எழுந்திரிச்சிருந்து அவருடைய கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பார்த்த பிறகு டைம் எல்லாம் கிடைக்கும் போது வீடுனுடைய அந்த 3rd ஃப்ளோரில் நின்று அந்த வீடை எப்படி கட்டுறாங்கன்னே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆசாசியாக பார்த்துட்டு இருப்பார். எனக்கோ கட்ட முடியல, எவனோ கட்டுறான், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ அவருடைய ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய வீடு கட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்வாங்க. சரி, நமக்கு தான் கட்ட முடியலடி, அவங்களாவது கட்டட்டும், அதையாவது பார்க்கலாமே, ரசித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் முடிஞ்சு, 2 நாள் முடிஞ்சு, 1 மாதம் முடிஞ்சு, 5 மாதம் முடிஞ்சு, 6 மாதம் முடிஞ்சு, 1.5 வருஷம் பார்த்தே ரசிச்சாங்க. அந்த மனுஷன் பார்த்து கட்டினார் அந்த வீடு. 1.5 வருஷம் எடுத்து பார்த்து கட்டினார். அது படிக்கட்டு எப்படி இருக்கணும், அது ஸ்டெப் எப்படி இருக்கணும், அது லிஃப்ட் எப்படி இருக்கணும், அதில் அந்த இந்த படம் எப்படி இருக்கணும், 1.5 வருஷம் எடுத்து முழுக்க அந்த வீடை கட்டி முடிச்சு நவம்பரில் என்னமோ அது பால் காய்ச்சினாங்க. ஜனவரியில் அந்த மனுஷனுக்கு US அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சு. நிரந்தரமாக போக வேண்டிய ஒரு நிலைமை. யாருக்கு? இந்த 1.5 வருஷமாக பார்த்து வீடு கட்டினாரு அவருக்கு. அந்த பார்த்து வீடு கட்டினவருக்கு இதை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு யோசிச்ச பொழுது இதை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். இந்த 8 குழந்தைங்களோட அப்பா அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு என்னமோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது, நான் வேற யாருக்கிட்டையுமே சொல்லலை, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டபோது இந்த மனுஷன் என்கிட்ட சொன்னார், இறை வார்த்தை இருக்கு. அது பைபிள் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்காக நான் உழைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எங்களை தூங்க வச்சு எங்களுக்காக ஒரு வீடு கட்டி தந்தார். அதனால 1.5 வருஷம். ஆனால் எங்கள் கண்ணு முன்னாலே கட்டினார். என் கண்ணு முன்னாலே கட்டினார். அதனால் எனக்கு தெரியும் அவர் எப்படியெல்லாம் அதை கட்டியிருக்கிறாரு, எவ்வளோ பாசமாக கட்டியிருக்கிறாரு, எவ்வளோ ஜெபத்தோடு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதை 1.5 வருஷம் மனுஷன் அவருக்காக பார்த்து கட்டிட்டு அந்த வீடு அப்படியே எனக்கு தந்துட்டு போயிட்டார். அதுக்கு எவ்வளோ அந்த நிலத்துக்கே 60 lakhs என்னமோ ஆகும். அந்த வீடெல்லாம் சேர்ந்தார். மட்டும் சொன்னார் 1.25 கோடி அப்படின்ட்டார். இவர் சொன்னார் என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்ககிட்ட இருக்கிறது கொடு, அப்புறமா நீ மெதுவாக என்கிட்ட கொடு. யார் ஃபாதர் இந்த காலத்தில் இப்படி கொடுப்பாங்க? ஆனால் என்கிட்ட அந்த மனுஷன் நம்பி கொடுத்துட்டு போனார். நீ செக்கு மட்டும் எனக்கு தந்தால் போதும், மெதுவாக போடு. நான் அவங்களை போன வாரம் பார்க்கும்போது சொல்கிறாரு, ஃபாதர் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும் பொழுது அந்த 1.25 கோடி ரூபாய் கடன் எனக்கு ஒரு நயா பைசா இல்லாமல் என் கடன் முடிஞ்சு இன்னைக்கு என் வீடு சொந்த வீடு. 8 குழந்தைங்களுடைய மிடில் கிளாஸ் ஒரு அப்பாவுடைய வார்த்தைங்க. 8 குழந்தைங்களுடைய மிடில் கிளாஸ் அப்பா. அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு வேலை இல்லைங்க. அவர் சொல்கிறார், ஃபாதர் 8 குழந்தைங்களை பார்த்துக்கணும், அதனால என்னுடைய மனைவிக்கு உதவி செய்யறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் கான்ட்ராக்ட் பேஸ் தான் வேலைக்கு போகிறேன். நான் அவர்கிட்ட அவருடைய வீட்டில் பேசும்போது அவருக்கு வேலை இல்லைங்க, வேலை போச்சு. அந்த கான்ட்ராக்ட் என்னமோ போட்டிருந்தார் 1 வருஷம், கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. ஃபாதர் நேற்று நீங்கள் வரேன்னு சொன்னபோது ஏன் வர வேண்டாம்னா எனக்கு ஹைதராபாத் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஃபாதர் வேலை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பார்த்து அவ்வளோ ஆழமான ஒரு நம்பிக்கை. ஐயோ 8 பசங்க இருக்காங்களே, ஐயோ எங்களுடைய படிப்பு எந்த வித கவலையும் இல்லை, ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. என்னையும் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளையும் பார்த்துக்கிறாரு. பழுகி பெருகுங்கள். அந்த குடும்பத்தில் ஜெபம் இல்லாத ஒரு நாள் கிடையாது, எப்பவுமே ஜெபம் தான். அந்த வீட்டில் வேறு எந்த டிவியும் ஓடுறது கிடையாதுங்க.
எந்த சினிமா கிடையாது, எந்த சீரியலும் கிடையாது. இந்த 8 குழந்தைங்களும் ஜெபத்தில் வளர்க்குறாங்க. நான் இங்கே போகும்போது அந்த ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை அது பாடுற பாட்டு என்ன தெரியுமா? 4 வயசு குழந்தை பாடுது. நம்ம வீட்டில் என்ன குத்து பாட்டு தான் இருக்கும் இல்லை? நம்ம வீட்டில் என்ன வரும்? ஏதாவது எவனாவது சினிமாக்காரனுடைய பாட்டு இருக்கும். 4 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை பாடுற பாட்டு எல்லாமே இங்கிலீஷ் பாட்டு, ஆண்டவருடைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்கு. அந்த 8 குழந்தைங்க ஒன்றே நம்மளால் வளர்க்க முடியலையே, எவ்வளோ சண்டை போடுறோம். 8 குழந்தைகள் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டு வராங்க. உங்களுக்கு ஆன்மீகம் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆன்மீகம் கொடுக்க நீங்கள் ஆசைப்படுவீங்க. உங்களுக்கே ஆன்மீகம் அந்த விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து அந்த 8 குழந்தைகளை அழகாக வளர்த்துருப்பாங்க. எத்தனைக்குமே 8மே சிசேரியன், 8மே சிசேரியன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா இன்னைக்கு அவங்க ஆரோக்கியமாக 8 குழந்தைகளை பெற்றெடுத்தும் சிசேரியனில் கட் பண்ணி எடுத்தும் இன்னைக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஏன்? என்ன கடவுள் நம்புறாங்க? ஜெபம் இருக்கிற வீடு. பிரைஸ் தி லார்ட். ஜெபமால இருக்கிற வீடு. சில நேரம் நமக்கு தோணும், ஐயோ மாதா கிட்டலாம் ஜெபிச்சா கொஞ்சம் மாதாவை பற்றி மே மாதம் இல்லையா மாதாவை பற்றி பேசிட்டு நமக்கு ஜெரிக்க ஜெபம் கடந்து போகும். நமக்கு சில நேரம் தோணும், சரி மாதா கிட்டலாம் ஜெபிக்கணுமா, மாதா அன்பு செஞ்சால் ஆண்டவர் வச்சுக்க மாட்டாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் திருவிழித்தினுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறியது, எல்லா கட்டளைகளும் நிறைவேறியது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4வது கட்டளையை கீழ்ப்படிந்திருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் எல்லா திருச்சட்டங்களும் எல்லா திருமறை நூல்களும் நிறைவேறியிருந்தால் 4வது கட்டளை இயேசு கடைபிடித்திருப்பார். அதாவது தாய் தந்தையை மதித்து நட. அன்னை மரியாளை இயேசு அன்பு செஞ்சிருப்பார், கண்டிப்பா அன்பு செஞ்சிருப்பார். அன்னை மரியாளை அன்பு செய்த இயேசு அப்படின்னா நீங்க அம்மாவை அன்னை மரியாதை அன்பு செய்யும்போது கோச்சிக்க மாட்டாருங்க. நீங்க அன்பு செய்யறதால கோச்சிக்க மாட்டாரு. இனி கணவன் மனைவிக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லி தரேன். கணவன் மனைவிக்கு நடுவில் வர சண்டைக்கே ஒரு காரணம் தெரியுமா? நடுவில் ஒரு அம்மா நிற்பாங்க. அந்த அம்மா சப்போஸ் அந்த அம்மாவுடைய பையன் கல்யாணம் பண்ணி வரும்போது இவங்களுக்கு இன்னி டவுட்டு, நீ என்ன அன்பு செய்றியா அவளை அன்பு செய்றியா? அவளுடைய டவுட்டு, நீங்க என்ன அன்பு செய்றீங்களா உங்க அம்மா அன்பு செய்றீங்களா? மனுஷனுடைய பாதி எனர்ஜியே இல்லை, புருஷனுடைய பாதி எனர்ஜியே போறது எங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன அன்பு செய்றீங்களா உங்க அம்மா அன்பு செய்றீங்களா? நீங்க என்ன அன்பு செய்றீங்களா உங்க அக்கா அன்பு செய்றீங்களா? நீங்க என்ன அன்பு செய்றீங்களா உங்க தங்கச்சி அன்பு செய்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெக்னிக் சொல்லிடுறேன். என்ன ஃபாதர் டெக்னிக்? இஸ்லாம் பார்த்தீர்களே, உங்களுடைய கணவன் உங்களை அன்பு செய்ய அவருக்கு டைம் கொடுக்கணும்னா உங்களுடைய கணவனுடைய அப்பா அம்மாவை நீங்கள் காக்கா பிடிச்சி அன்பு செஞ்சிருங்க. உங்கள் கணவன் உங்களை உயிருக்கு உயிர் அன்பு செய்வார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய மனைவி உங்களை உயிருக்கு உயிர் அன்பு செய்யணும்னா உங்களுடைய மனைவியினுடைய அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க உங்களை நல்லா அன்பு செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களை அன்பு செய்யணும்னா நீங்கள் யார் அன்பு செய்யணும்? அம்மாவை அன்பு செஞ்சிருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாதா அன்பு செஞ்சீங்கன்னா இயேசுனுடைய அன்பு அப்படியே உங்கள் மேலே விழுகும். என் அம்மாவை அன்பு செய்யணும். என் அம்மா சரி, உங்களுடைய ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா உங்களுடைய அம்மாவை மாறிடுவாங்க. நீங்கள் அவங்கள அம்மா தான் கூப்பிடுவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்டினுடைய அம்மாவை காக்கா பிடிச்சிங்கன்னா ஃப்ரெண்டை உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற்றிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது காதலுக்கு இந்த டெக்னிக்கை எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு அம்மாவை அன்பு செஞ்சு பொண்ணு எடுக்கிற வேலை இல்லையா? அம்மாவை அன்பு செஞ்சு பையனை எடுக்கிற வேலை, அதுக்கு மட்டும் இது எடுக்காதீங்க. உங்களுடைய மனைவியினுடைய உங்களுடைய கணவனுடைய குடும்பத்தை அன்பு செய்தால் உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவனுக்கு எனர்ஜி கிடைக்குங்க. உங்களை அன்பு செய்ய இன்னைக்கு உங்களுடைய கணவனுக்கு உங்களை அன்பு செய்ய முடியல, ஏன்னா இந்த சண்டையே தீர்க்க முடியல. இந்த சண்டையை தீர்க்க முடியல. எப்படி உங்களுடைய கணவன் மனைவியினுடைய உறவு சரியாகும்? அதனால அன்னை மரியாதை அன்பு செய்வதால் இயேசு எந்த வருத்தமும் இருக்காது. ஏனெனில் இயேசு அன்பு செய்த ஒரு அழகான பெண் அன்னை மரியாதை. அப்ப அன்னை மரியாதை நீங்க அன்பு செய்யும் பொழுது அன்னை மரியாதை அன்பு செய்யும் முன்னை ஆண்டவராக இயேசு அன்பு செய்வார். பிரைஸ் தி லார்ட். இனி அன்னை மரியாதை கற்றுத்தந்த இன்னொரு பாடம் இருக்கு கணவன் மனைவிக்கு. அழகான ஒரு பாடம்.
இயேசு 12 வயசுல காணாம போயிடுவார். காணாம போன இயேசுவை மதம் பார்க்க வருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியில் இந்த பையனை, இந்த குருவு பையனை கண்டுபிடிக்கும் பொழுது அவர் பார்த்தா வேதோபதேசம் செஞ்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு மாதா சொல்ற அழகான ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ் தெரியுமா? நாங்கள் உன்னை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த நாங்கள் அப்படின்றத மாதா பிரிப்பாங்க. நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் என்பது தவறான பதில். உன் தந்தையும் நானும் பாருங்க, மாதா கொடுக்குற அழகான ஒரு மதிப்புங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, சிலவங்க சொல்றவங்க இருக்கிறாங்க, ஃபாதர் எப்ப பார்த்தாலும் நீங்க பொம்பளைக்கு எதிராகவே பேசுறீங்க ஃபாதர். இஸ்லாம் பாருங்க, எதிராக பேசல, ஃபெமினிஸ்டுக்கு எதிராக நான் பேசல. பைபிள்ல ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டவர் முதல்ல ஆதாமை தான் படைத்தார், அதுக்கப்புறம் தான் ஏவாளை படைத்தார். அது பைபிளினுடைய ஒரு முறை. நீங்க சொல்ல முடியுமா ஃபாதர், ஏன் ஃபாதர் ஆண்டவர் பல்ல படிச்சுட்டு பல்லுக்கு மேல வந்து உதட்ட வச்சார், உதட்ட உள்ள வச்சுட்டு பல்ல வெளியே வச்சிருந்தா சண்டை போட முடியுமா? படிச்சுட்டாருங்க, படிச்சுட்டார், அது ஒத்துக்கணும். பல்ல உள்ள வச்சு உதட்ட வெளியே வச்சுட்டார். ரைசலா அல்லேலூயா. கோழியை முதல்ல படிச்சாரா, முட்டையை முதல்ல படிச்சாரா? கோழியை தான் படிச்சிருப்பார். ரைசலா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை படிச்சீங்க? அப்ப நம்ம சொல்ல முடியுமா ஃபாதர் நீங்க கோழி முட்டைக்கு எதிரானவர், கோழிக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்கன்னு? நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வக்காலத்து வாங்கல. பைபிள்ல ஒரு அழகான ஒரு முறை இருக்கு. அந்த முறை என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்ப தலைவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, குடும்ப தலைவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு, குடும்பத்தில் இருப்பவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு. அந்த மதிப்பை மாதா கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் மாதாவுக்கு நல்லா தெரியும், அந்த குழந்தை சூசேப்பருடைய குழந்தை அல்ல, அது தூய ஆவியானவரின் வழியால் பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தும் அன்னை மரியாள் இயேசுகிட்ட சொல்ற வார்த்தை தெரியுமா? உன் தந்தையும் நானும். The respect she had always towards Joseph. சூசேப்பரிடம் அன்னை மரியாளுக்கு இருந்த அந்த பக்தி உண்டு, அந்த மரியாதை உண்டு. இஸ்லாமியர்களே, உங்களுடைய குடும்பம் ஆண்டவருடைய அந்த திருச்சந்நிதியில திருப்பலிக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது வீட்டிலே நடக்க வேண்டிய ஆராதனைக்கு அழகான ஒரு ஹெல்ப் தான் இந்த மரிய பக்தி. மரியாளின் மீதுள்ள அன்னை மரியாளுடைய பக்தி, அன்னை மரியாளின் மீதுள்ள பக்தி கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் ஆராதனை கரெக்டா நடக்கும். அந்த ஆராதனை கரெக்டா நடந்தா இந்த கோயிலில் நடக்கிற ஆராதனை கரெக்டா நடக்கும். அதனாலதான் குடும்ப ஜெபம், அதுல குடும்ப ஜெபமாலை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னை மரியாளின் வழியாக சிலர் கேட்கலாம், ஏன் ஃபாதர் அன்னை மரியாள் வழியாக தான் ஜெபிக்கணுமா? அன்னை மரியாள் இல்லாம ஷார்ட்கட் இல்லாம நேரடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க கூடாதா? பதில் அழகான ஒரு பதில்ங்க. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருவதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு வழி உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சந்திக்க தேர்ந்தெடுத்த ஒரு வழியில் நீங்கள் திரும்ப போனால் இயேசுவை சந்திக்க முடியும். கடவுள் இந்த உலகத்தை சந்திக்க தேர்ந்தெடுத்த ஒரு வழி அன்னை மரியாள் என்றால், அந்த அன்னை மரியாளின் வழியாக நீங்கள் திரும்ப சென்றால் கடவுளை சந்திக்க முடியும் என்பதுதான் ஒரு ஷார்ட்கட். கடவுள் தேர்ந்தெடுத்த வழி அன்னை மரியாள் என்றால், கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வழியும் அன்னை மரியாள். ஷார்ட்கட். பெங்களூருக்கு போக இங்க பல வழி இருக்குங்க, பல வழி இருக்கு. சிற்றூர் வழியா போகலாம், புனவழி வழியா, கிருஷ்ணகிரி வழியாவும் போகலாம். 2 வழி இருக்கு. இதுல எந்த வழி எங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த வழி நல்ல வழி அப்படின்னா, 2மே நல்ல வழி. 2மே நீங்க போட்டீங்கன்னா 533 மினிட்ஸ் தான். இங்கிருந்து எல்லாம் இருந்து இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போகலாம். 2மே போகலாம். ஆனா சில டைம் இந்த பக்கமா போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, இங்க ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால வேண்டாம். இல்ல இந்த பக்கம் போக வேண்டாம், ஏன்னா அங்கே ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல பயணிச்சேன்னா எனக்கு தெரியும் இந்த வழி ஈஸியான வழி. பயணித்த வழி ஈஸியான வழி என்றால் ஜெபமாலை சொல்லி பாருங்க, ஜெபத்தை சொல்லி பாருங்க, குடும்பமா ஜெபிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அந்த வழி அன்னை மரியாள் என்ற வழி ஈஸியான ஒரு ஷார்ட்கட் என்று. ஆண்டவர் இந்த உலகத்தை சந்திக்க தேர்ந்தெடுத்த வழி அன்னை மரியாள் என்றால், ஆண்டவரை திரும்ப சந்திக்க உங்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம் அன்னை மரியாள் என்ற வழி. இனி ஜெபமாலை என்பது அன்னை மரியாளிடம் ஜெபிக்கும் ஜெபம் அல்ல, அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்கும் ஜெபம். ஜெபமாலை அன்னை மரியாளுடன் ஜெபிக்கும் ஜெபம் அல்ல, அன்னை மரியாளுடைய மடியில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை தியானிப்பதுதான் ஜெபமாலை. நல்லா கவனிங்க. ஜெபமாலை என்பது அன்னை மரியாளின் மடியில் அமர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அவருடைய முன்னேற்றம் வரை
தியானிக்கும் ஒரு தியான சிந்தனை தான் ஜெபமாகும். You are meditating the life of Jesus, not Mother Mary. Praise the Lord. Praise the Lord. குடும்பமா உட்கார்ந்து ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏனெனில் உங்களுடைய குடும்பத்தை நிறுவியது, திருமணத்தை நிறுவியது மனிதர் அல்ல, கோர்ட் அல்ல, ஜட்ஜஸ் கிடையாது. உங்களுடைய திருமணத்தை நிறுவியது ஆண்டவர். திருமணம் என்னும் அருட்சாதனத்தை நிறுவியது ஆண்டவர் என்பதை மறந்துவிடாமல், உங்களுடைய திருமணம் 3 பேருக்குள்ள நடந்தது, 2 பேருக்குள்ள நடந்தது கிடையாது. அதனாலவே இந்த வெற்று மத திருமணங்கள் எல்லாமே ஏன் தவறு என்பது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். There are 3 persons in your marriage. Jesus is the கணவன், மனைவியும் கடவுளும் 3 இணைந்து தான் திருமணம் என்னும் அருட்சாதனம். திருமணம் என்பது 3 பேருக்கு நடுவில் நடக்குது. ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர், உங்களை இணைத்த ஆண்டவரை டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது, ஒரு 3/4 மணி நேரமாவது உங்களுடைய குடும்பத்தில் அவரை நினைச்சு பாருங்க, உட்கார்ந்து பாருங்க, அவர்கிட்ட பேசி பாருங்க. உங்களுடைய குடும்பம் அழிவுக்கு போகாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடுவோமா? உங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து குடும்ப ஜெபமாலைக்கு முடிவெடுப்போமா? குடும்ப ஜெபத்திற்கு முடிவெடுப்போமா? உன்னை இணைத்தது மனிதன் அல்ல, உன்னை இணைத்தது அரசாங்கம் அல்ல, உன்னை இணைத்தது கோர்ட் கிடையாது, உன்னை இணைத்தது உன்னுடைய ஆண்டவர் என்றால் இணைத்த ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கிறாயா, பேசுகிறாயா? அன்றாடம் உன்னுடைய வீட்டில் ஆண்டவர்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து பேசுறீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசணுன்றத விரும்பி கேட்குறீங்களா? இல்லைனா ஆரம்பிப்போமா? உன்னை இணைத்தவர் உன்னோடு இணைந்து நடக்க வேண்டும் என்றால் அவரோடு இணைந்து நீ நடக்க வேண்டும். உன்னை இணைத்தவர் உன்னோடு இணைந்து நடக்க வேண்டும் என்றால் உன்னை இணைத்தவரோடு இணைந்து அன்றாடம் நீ நடக்க வேண்டும். அதுவே குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபமாகும். அம்மா மாதாவே, புனித சுசேப்பரே, திருக்குடும்ப நாயகரே, எல்லா திருத்தூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக மன்றாடுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உனக்கு எலும்பும் சதையும் தந்த அந்த ஆண்டவர் இதுவே என் உடல் என்று தந்தார். உடலை பெற்று உங்களுடைய குடும்பம் என்னும் உடலை வளர்க்க பரிந்துரையாக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.